கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார் இவ்வளோ நாளாக. 12ஆம் இடங்கிறது வந்து ரொம்ப விரயங்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கறது. நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஜாஸ்தி கொடுத்துருக்கோம். இது மாதிரி பல சிரமங்களை பார்த்த உங்களுக்கு ஜென்மத்தில் வர குரு உங்கள் ராசிக்கு வராரு. அப்போது ரொம்ப யோகமான காலங்கள்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் பழைய அளவு கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபினான்ஷியல் பொசிஷனில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு வேலைகளில் சிரமங்கள் இருந்ததுன்னா வேறு ஒரு வேலைகளுக்கு நீங்கள் டெஃபினட்டாக மாறுவீங்க. பிஸ்னஸாக இருந்ததுனால் பிஸ்னஸில் ஒரு கன்சாலிடேட்டட் பொசிஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கறதுக்கான வருஷமாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையும். ஆனால் ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்களில் நம்மளோட அவசரத்தினாலேயோ நம்மளோட கோபங்கள்னாலேயோ நம்ம வாழ்க்கையை நம்ம கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. அதனால் அந்த நிதானங்கிறது கொஞ்சம் அவசியம் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு கேத்து பயிற்சி 3ஆம் இடத்துக்கு ராகு வரார் ஜூலை மாதம். 3ஆம் இடத்து ராகுங்கிறது எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி கொடுப்பார். பிரயாணம், வெளிநாடு, வெளியூர், அதில் யோகங்கள், புத்திர பாக்கியங்கள், கல்யாண விஷயங்களில் தடைகள். சில பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் தடைகள் இருக்கும். இல்லை சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு சில தொல்லைகள் சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்களும் நீங்கி கல்யாணத்துக்கான யோகங்களும் நிச்சயமாக இந்த வருஷம் அமையும். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். 4ல் சனி இருந்தாலே ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். அதாவது எதுக்கெடுத்தாலும் நமக்கு சங்கடமாயிடும், தேவையில்லாத அசம்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிடும், அதனால் மனசு கஷ்டம். நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் இருந்திருப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நவம்பர் மாதம் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழல்கள் நிச்சயமாக அமையும். இல்லற வாழ்க்கையில் சில இழந்த கஷ்டங்கள், இழந்த சுகங்களை நீங்கள் திருப்பி எடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஜென்மத்தில் குருவும் 5ல் சனியும் இருக்கும்போது புதிய முயற்சிகள் நான் எடுக்கிறேன், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது புது முயற்சிகளை பண்ணும்போது ஒரு தடவைக்கு பல தடவை கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அதனால் சில தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இப்போ நீங்கள் சேஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ ஒர்க்கிங், அதுலேருந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்க வேண்டாம். ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, அது இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக சூழல்கள் முன்னேறும். அதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த குரு பயிற்சியெலாம் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு உன்னதமான நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ உன்னதமான நிலைமையில் நீங்கள் இருக்கணும்னா இந்த வருஷம் அதுக்கான உழைப்பு, முயற்சி எல்லாமே உங்களுக்கு இருந்ததுனா தானே அது கொடுக்கும். அதனால் தொடர்ந்து இந்த 6 மாதத்துக்கு சிரமங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் குரு லக்னத்தில் உச்சனாக இருக்கிறதுனால யூ வில் ஹேவ் தி பவர் டு ஓவர் கம் தி ப்ராப்ளம்ஸ். அதில் நோ டவுட். பட் அவசரப்பட வேண்டாம். அவசரப்படாமல் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். வீடு வாங்குறது, வாகனம், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து லீகலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதே மாதிரி டியூரிங் ட்ராவல் போது பிரயாணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மருத்துவ செலவினங்கள் இருக்குது. மருத்துவ செலவினங்கள் இருக்குதுன்னா ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரெகுலர் ஹெல்த் செக்கப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருங்க. மற்றபடி இந்த 2015 பிகினிங்லேருந்தே உங்களுக்கு நல்ல யோகங்கள் வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நன்றிங்க, வணக்கம்.